Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருமான அமல் கந்தசாமி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவருடைய உடலுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி நேரே சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அமல் கந்தசாமி கட்சியினுடைய பல்வேறு நிலைகளில் அவர் பணியாற்றி இருக்கிறார். குறிப்பாக அமல் கந்தசாமி மாவட்ட மாணவர் அணியினுடைய செயலாளராகவும் மாவட்ட எம்ஜிஆர் அணி இளைஞர் அணி செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். அதே போன்று கோவை மாவட்டத்தினுடைய ஊராட்சி குழு தலைவராக பணியாற்றி இருக்கிறார். தற்போது வால்பாறை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் உடல்நலக் குறைவு காரணமாக கோவையிலே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடலுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடலுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்விலே உடன் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட பகுதியிலே வால்பாறை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அமல் கந்தசாமி அவர்கள் மக்களுக்காக பல்வேறு பணியாற்றி இருக்கிறார்கள். தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறார்கள். உடல்நலக் குறைவு காரணமாக கோவையிலே தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவருடைய உடலானது தனியார் மருத்துவமனையில் இருந்து அவரது வீடு இருக்கக்கூடிய அன்னூர் பகுதியிலே வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வீட்டிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முன்னாள் அமைச்சரும் அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் முக்கிய பொறுப்பாளர்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2021 நடைபெற்ற சட்டமன்ற அந்த தேர்தலின் போது வெற்றி பெற்று அதிமுகவுடைய வால்பாறை சட்டமன்ற உறுப்பினராக அமல் கந்தசாமி தேர்வாகினார். தொடர்ந்து மக்களுக்காக பல்வேறு பணிகளை அவர் ஆற்றி இருக்கிறார். களத்திலே இருந்து பல்வேறு பணிகளை செய்திருந்த அமல் கந்தசாமி உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலுக்கு அதிமுகவினர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.